சூப்பரான பட்டர்ஃப்ளை பியா ஃப்ளவர் மொஜிட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டர்ஃப்ளை பியா ஃப்ளவர்ங்கிறது சங்குப்பூன்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்ல தண்ணியை கொதிக்க வைக்கலாம். தண்ணி கொதிக்க வச்சதுக்கப்புறமா ஒரு 7லேருந்து 8 ஃப்ளவரை ட்ரைடு நான் என்கிட்ட இருந்தது, நான் அதை போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் ஃப்ளவர் கிடைச்சாலும் நீங்கள் அதுவும் ஆட் பண்ணலாம். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை மூடி வச்சிடணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த கலர் எல்லாமே அது உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ அதை நான் ஆற வச்சுட்டு இந்த தண்ணியை ஃப்ரீசர் ட்ரேயில் ஊற்றிட்டு அதை நான் வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்துட்டு நம்ம அந்த ஐஸ் கியூப்ஸை க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு டம்ளரில் நான் மின்ட்டை கொஞ்சம் கையில் க்ரஷ் பண்ணி அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சிரப்பு அது கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா க்ரஷ்டு நார்மல் ஐஸு அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ளவரோடைய ஐஸ் இருந்துச்சு இல்லையா, அதையும் நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் லெமன் ஒரு ஆஃப் லைம் எடுத்து நான் அதை அப்படியே ஸ்குவீஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா அந்த லெமனோட இதுக்கு ரியாக்ட் ஆகி ப்ளூ கலர் எல்லாமே உங்களுக்கு அந்த தண்ணியில் பட்டு பர்பிள் கலராக சேஞ்ச் ஆகும். அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது அதில் நம்ம சோடா ஆட் பண்ணி